வணக்கம் நேயர்களே, ஃபீபாவின் இன்றைய காலை தியானத்திற்காக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த காலை வேளையில் வாசிக்கலாம். சங்கீதத்தின் புஸ்தகம் 103. கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார், நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, அவரே நம்மை உண்டாக்கினார். இன்றைக்கி உலகத்தில் மனிதர்கள் கடவுளை படைக்கிறாங்க. அது எப்படின்றது எனக்கு இன்ன வரைக்கும் ரொம்ப யோசித்து பார்ப்பேன். ஆனால் வேதம் சொல்கிறது அவரே நம்மளை உண்டாக்கினார். அவர் கடவுள்னா அவர் தானே நம்மளை உண்டாக்க முடியும், அவர் தான் நம்மளை உருவாக்க முடியும். ஒரு தாய் தகப்பன் பிள்ளைகளை பெற்றெடுக்கிறார்கள். ஆனால் எந்த இடத்துலையும் பிள்ளைகள் தாய் தகப்பனை பெற்றெடுத்தது இல்லை. இன்றைக்கி இந்த உலகம் வெவ்வேறு விதமாக போயின்னு இருக்குது. சரி, ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் இந்த சத்தியத்தை நல்லா உணர்ந்து கொள்ள வேண்டும். அவரே நம்மை உண்டாக்கினவர், அவரே நம்மளை உண்டாக்கினார், அவரே நம்முடைய எல்லாவற்றிலும் அவர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். நம்ம நிறைய நேரத்தில் நம்ம நினைக்கிற விஷயம் என்னென்னா, எப்படியோ நம்ம வாழ்ந்துடுறோம் அப்படின்னு நினைக்கிறோம். இல்லைங்க, நல்லா புரிஞ்சுங்க. அவர் நம்மளை உண்டாக்கியிருக்கிறார். அவர் நம்முடைய தேவைகளை அறிந்திருக்கிறார், நம்முடைய சூழ்நிலைகளை அறிந்திருக்கிறார். நமக்கு என்ன, எப்போ, எங்கே, எது தேவை எல்லாவற்றையும் நேர்த்தியாக நம்மை நடத்துகிறவர். நம்மளை ஒரு நாளும் தேவன் நம்மளை குறைபட விடுவது இல்லை. அப்புறம் ஏன் நம்ம இந்த மாதிரியான சில வேதனையான சூழ்நிலைகளுக்குள்ளே நம்ம கடந்து போகிறோம் அப்படின்னா, நம்முடைய நிறைய அறியாமைகள், நம்ம புரிந்து கொள்ளாத நிறைய விஷயங்கள் இருக்கிறது. இதனால்தான் நம்மளால் அது அட்லீஸ்ட் ஒரு 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 தெரிந்து கொள்ளதில் கூட நம்ம வரமாட்டோம். உதாரணத்துக்கு, இப்போ உங்கள் வாழ்க்கையில் ஒரு நெருக்கமான சூழ்நிலை, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த நெருக்கமான சூழ்நிலேருந்து யாராவது நமக்கு உதவி செஞ்சு நம்ம வெளியே வந்துடலாமான்னு நினைக்கிறோம். ஆனால் என்றைக்காது இல்லை, என்னை படைத்தவர் ஒருவர் இருக்கிறாரு, என்னை உண்டாக்கினவர் அவர் தான், அவர் என்னுடைய உணர்வுகளை அறிந்திருக்கிறாரு, என் வாயிலிருந்து சொல் பரவாமன்னே அவர் என் தேவைகளை அறிந்திருக்கிறார்ன்ற விசுவாசத்தில் வருவோம் அப்படின்னா நம்ம பயப்படவே மாட்டோம். எனக்கு நிச்சயம் நம்பிக்கை இருக்குது, அவர் என்னை உண்டாக்கியிருக்கிறார். நான் யோபோட வாழ்க்கையை படிக்கும் போதெல்லாம் யோசிச்சு பார்ப்பேன். அவர் எவ்வளோ தைரியமாக பேசுகிறாரு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஒரே வார்த்தை வரும், பயங்கரமான ஸ்டேட்மெண்ட் அது. எல்லாமே இழந்துட்டாரு, எல்லாமே போயிருச்சு, ஆனாலும் சொல்கிறார் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். உண்மையாகவே ஒரு ஹோப்லெஸ் லைஃப்னு சொல்லலாம், ஒரு நம்பிக்கை இல்லாத வாழ்க்கை. யாருமே யோபு மாதிரிலாம் யாருமே இருக்க முடியாது. யோபு ஒரு ஸ்கேல், அதாவது இழப்பில் ஒரு ஸ்கேல், ஒன்றுமே கிடையாது. ஆனாலும் சொல்லுவார் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் எனக்கு குறித்ததை நிறைவேற்றுவார். இன்னும் அநேக காரியங்கள் உண்டு. எப்படிலாம் பேசுகிறார். எல்லாவற்றையும் இழந்த போதும் அவர் தான், உண்மையாகவே அவர் தான் நம்மளை உண்டாக்கினார். நம்மளோட உடம்புல இருக்கிற நிறைய குறைகளை நம்ம நிறைய நேரத்தில் யோசிச்சு பார்க்குறோம். எனக்கு கண்ணு தெரில, காது கேட்கல, எனக்கு இதை தமிழில் ஊனம்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னு கேட்டால், இன்றைக்கி நிறைய பேர் ஊனன்றது உடம்பில் இருக்கிற ஏதோ ஒரு குறைன்னு நினைக்கிறாங்க. அதை விட மனசில் இருக்க குறை தான் உண்மையான ஊனம். ஏன்னா சில பேர் கண்ணு தெரியும், ஆனால் அவங்க மனசில் கண்ணு சரியாக தெரியாது. சில பேருக்கு காது கேட்காது, உலக பிரகாரம் சரீர பிரகாரமாக. ஆனால் சில பேருக்கு உண்மையாகவே மற்றவங்க கூப்பிட்ற கூக்குரல் கேட்காது. அப்போ இதுதான் உண்மையான ஊனம். உடல் ரீதியாக எனக்கு கண்ணு தெரில, காது கேட்கல, நடக்க முடியல, கை இல்லை, கால் இல்லை, இது ஊனம் இல்லை. நம்மளை உண்டாக்கினவர் நம்மளை ஒழுங்காக தான் படைச்சிருக்கிறார். தாவீது சங்கீதக்காரர் அருமையாக சொல்கிறார், நான் அதிசயமாய் வினோதமாய் உருவாக்கப்பட்டவன். என்னை ஆண்டவர் படைக்கும் போதே ஆச்சரியமாக படைச்சிருக்கிறார். என்னை ஒரு நாளும், சங்கீதம் 119:73, உம்முடைய கரங்கள் என்னை உண்டாக்கி என்னை உருவாக்கிட்டு உம்முடைய கற்பனைகளை கற்றுக்கொள்ள என்னை உணர்வுள்ள ஆக்கும். ஒரு கை நம்மளை படைச்சதுங்க, அவர் நம்மளை நடத்துகிறார். ஒரு நாளும் நம்மளை ஆண்டவர் கைவிட மாட்டார். நான் ஒன்று அவருடைய கரத்தில் நம்மளை ஒப்பு கொடுக்கணும். ஒரு கோயவன் கரத்தில் உள்ள களிமண்ணை போல, ஒரு மண்பாண்டத்தை போல நம்மளோட வாழ்க்கையை ஆண்டவர் சமூகத்தில் அர்ப்பணிக்கும் போது நிச்சயமாக ஆண்டவர் நம்மளை நடத்துவார். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் உங்கள் கையிலே நீங்கள் வச்சுருக்கிறதுனாலையோ உலகத்து கையில் கொடுக்கறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. உலகத்தை படைத்த ஆண்டவர் உங்களை உண்டாக்கி இருக்கிறார். அவர் கையில் உங்களை ஒப்புவிப்பீங்கன்னா உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் ஆச்சரியமாக நம்மளை நடத்துவார். ஏன்னா அவருக்கு முன்னாடி நம்ம எவ்வளவாக நம்ம ஒப்பு கொடுக்குறோமோ, சங்கீதம் 95:6, நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கிடவும் வாருங்கள். எஸ், கட்டாயமாக
நிச்சயமாக அவருக்கு முன்பாக நம்மளை ஒப்பு கொடுப்போம். நம்மளை உண்டாக்கினவர். சரீரத்தில் பலவீனமாக இருக்கிறது கர்த்தர் மாற்றுவார். என் தேவையாக இருக்கிறேன் சந்திப்பார். என் சூழ்நிலை வேதனையாக இருக்குது மாற்றுவார். நானே சரியில்லை மாற்றுவார். God can change any people. தேவன் யாரையும் மாற்றக்கூடிய முழு வல்லமையும் அதிகாரம் அவரிடத்தில் உண்டு. அவரே நம்மை உண்டாக்கினார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உங்களை நீங்கள் மாற்ற முடியாது, உங்களை நீங்கள் திருத்தி கொள்ள முடியாது, உங்களை நீங்கள் எதுவுமே செய்ய முடியாது. ஒன்று செய்யலாம். ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி அவர் கையில் உங்களை ஒப்புவியுங்கள். இந்த கால வேளையில் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை தேவன் தருவாராக. God bless you. இன்றைய காலை தியானத்தில் பங்கேற்றமைக்காக நன்றி. உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவோ மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ளவோ 94585052 என்ற எண்ணிற்கோ அல்லது info@fibaonline.org தொடர்பு கொள்ளவும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.